செல்லக்குட்டி படத்தினை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கிற உதயகுமார், பேரரசு, முரளி, சிற்பி, பயில்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கதாநாயகன், கதாநாயகி, படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தால் கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமாக இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார், நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்டகால நண்பர், அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ முந்தாங்கள் வெள்ளிக்கிழமை வந்த படம் பார்த்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை. ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது. இப்போ வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து பெருசாக போயிட்டுருக்கு. அது ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்லை. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, செந்தமலன் அவர்களே, நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, பயில்வான் ரங்கநாதன் அவர்களே, இதே மேடையில்
ஆங்கராக வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே, இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் அந்தமாக பரவி இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க, நல்லது. இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னார். இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டார், டிஎஸ் முரளின்ட்டு. அதனால் இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம சிற்பி இருந்து பண்ணி கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு என்னை பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சா தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசாரும் உதயகுமார் சார் நல்லா நீண்ட சொற்பொழிவாற்றுவாங்க. யார் எதை சொல்லணுமோ அப்போ தான் ரீச் ஆகும். அந்த கேமராலாம் வந்து வெளியில் போடும். நம்மளாம் நீங்கள் விஐபி, நான்லாம் விஓபி, அதனால் உங்களுக்கு தான் மரியாதை உண்டு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறத கைத்தட்ட வந்தவன் தான் நான். இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நடித்த படங்களுக்கே நடிகர்கள் வர்றதில்லை, நடிகைகள் வர்றதில்லை. அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம், இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு 150-200 கேமரா வந்திருக்கும். அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. நான்லாம் மெர்சல் படம் பிஆர்ஓ பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டெல்லு தான் வெளியில் கொடுத்தேன். அது காட்டு தீயாக பரவி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சா தான் வருஷத்துக்கு 250 படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து சேரும். புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார், அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்பள்ளி சேகர். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில். இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த 9 ஏரியாவில் இருக்க விநியோக சங்கம் செயல்படுத்தினா நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும். இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம், நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பாரமங்கலை பாடுன்னு நினைக்கிறேன், அவள் பறந்து போனாலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்கிறதுனால இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும், தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணன், பிரியத்திற்குரிய அண்ணன் உங்களை தானே எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு அண்ணன் பைலூன் ரங்கநாதன். ஆமாம், இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, எனது அன்பு தம்பியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே, இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, ஹீரோயின்களில் ஒருவரே, அப்புறம் லேகா அவர்களே, லேகாஸ்ரீ அவர்களே, காயத்ரி அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேடைக்கு வந்தேன், அதனால தான் கொஞ்சம் திணறிட்டுருக்கிறேன்.
எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும், சின்ன படங்கள் நல்லா ஓடணும். தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும். இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவரே சொல்கிறாரு, விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்லை யாருக்கு தியேட்டர் கிடைக்கும், யாருக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறத. யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 5 6 கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது. அந்த 6 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ, தெரியாத ஹீரோக்களோ, அறிமுக ஹீரோக்களோ, அல்லது தோல்வி பெற்ற ஹீரோக்களோ, இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது? ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க. உண்மையாக நல்லா இல்லை, ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த முரளி அவர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன பாட்டது, அவள் அவர் பறந்து போகிறார். அந்த பாடல் 2 பாடலுமே நல்லா இருந்தது. ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது. இப்போ ரீரெக்கார்டிங் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நட்புக்காக, அன்புக்காக சிற்பி அவர்கள் மிக அற்புதமான இசையமைப்பாளர். அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏழுமலை அவர்கள், இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல. ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், ரொம்ப இனிமையானவர். முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சது. அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார். இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு. பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட விதமும், பாடல் காட்சியாகட்டும், அது என்ன 2 ஹீரோ 1 ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரியல, அது எனக்கு கொஞ்சம் புரியல. பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பிங்க 2 பேரும் ஹீரோக்கள் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள், சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 படம் தியேட்டர்களில் 100 நாள் ஓடிடும். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் 75 நாளாவது ஓடும், இல்லை 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா அந்த 16 படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க. அப்போது சிவாஜி படம் வரும், எம்ஜிஆர் படம் வரும், முத்துராமன் படம் வரும், ஜெய்சங்கர் படம் வரும். இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும். ஒரு சாமி படம் வரும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா. அந்த படங்களை பார்த்துட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது. அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க. இப்போ முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க.
இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறேன். அண்ணனுக்கு தெரியும், படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸை நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்கள். நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க, இது நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இப்படி இருக்குது அந்த காலத்து படங்கள். ஏங்க நம்ம 90களில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா? மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்க வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் அங்கே தாண்டா வந்தாகணுன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். இது தமிழ் திரை உலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க. கதைகளுக்கா பஞ்சம்? ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது, எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது. நம்மை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்கள். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டுட்ருக்காங்க. எங்கேங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது? எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களா? சுற்றினாலும் பரவாயில்ல, நீங்களும் அந்த சுற்றுற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணுன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா. கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக நான் சொல்ல, இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டுக்கு. ஒரு நடிகரை போட்டால் ஒரு 400 கோடி ரூபா கலெக்ஷன், ஒரு 600 கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல், ஒரு அழகியல் இல்லாமல், எதை பார்த்தாலும் நைட்டில் போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சுட்டு தள்ளுறது, அப்புறம் மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது, இல்லைன்னா முன்னாடி போடுறது. எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது. சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள். சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை. நான் சொல்கிறேன், உண்மையிலுமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது. பெரிய படம் பார்க்காம இந்த படத்தை பார்ப்போம், படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட, நல்ல எண்ணத்தோடு வந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். முதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக என்னோடய அம்மா அப்பா, அவங்களுக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணபடி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் எல்லா நன்றிகளும் இன்னொரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு, டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கிளம்புறேன். ஒன்று, எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல, நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிரிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு, நீங்கள் பார்த்த அந்த பாட்டு, அது நல்லா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறையா அம்மாக்காக அப்பாக்காக பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு. அது மாதிரி இது ஒரு காதல் பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரி. சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல், இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், இன்ஸ்டா இல்லாமல், அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது, காலேஜ் போகும்போது, ஸ்கூலில் போனது எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, பாருங்கள். கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் பாசிட்டிவாக எழுதுங்க. படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது, ரொம்ப முக்கியமான மெசேஜ், இன்றைக்கி எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல், ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல. 2 பேருக்கும் சேர்ந்து வர்றது தான் உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ்.
பிடிக்கலனா விட்டுறணும். பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, ஆசிட் அடிக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு டெல்லியில், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதில் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி. இயக்குனர் சார் எல்லாருக்கும் நன்றி. எல்லாமே டிட்டோ பேசிட்டாப்பில், நான் என்ன பேசுறதுன்னு தெரில. எல்லாமே பேசினா திருப்பி ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஒரு உழைச்சி காசை கொண்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து இந்த காசை திரும்ப வரணுன்ட்டு ஓரளவுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு சினிமா கிடைக்கிறதுன்றதே ஒரு சரித்திர நிகழ்வு மாதிரி தான் இருக்குது. ஐ மீன், நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த வாய்ப்பு வந்து சரியான போய் சேர்ற இடமோ, அது தேட்டர் ரிலீஸோ, ஒரு ப்ரெஸ் மீட்டோ, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது எல்லாமே ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற உழைக்கணும்னு நினைக்கிற 2 பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. அந்த அன்பே சிவம் படத்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மனசு தான் சார் அப்படின்ற மாதிரி. மனசுக்காக மட்டும் படம் ஓடுறதில்ல, படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. இது நல்ல படமாகவும் இருக்கும். பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் வந்திருக்கவங்களுக்கும் வணக்கம். மேடையில் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தோட சாங் அண்ட் ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும், ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, எந்த ஒரு 18+ இல்லாமல் நல்ல மூவியாக இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நேரம் இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு முதல்ல நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு வந்த உதயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி, ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி, விஜயமுரளி அவர்களுக்கும் நன்றி, இசையம் சிற்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனைவருக்கும் மேடையில் ஹீரோயின்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் யூனிவர்சிட்டி ஜெனிஷ் அவர்களும் பேரரசு சாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். பைலவான் ரங்கநாதர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் சாருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. கணேஷ்சாமி கூட உதவி பண்ணி அந்த லாஸ்ட்டாக அந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு அந்த பாட்டு நான் தான் எழுதி கொடுத்தேன் அவங்கள்ட்ட. அவர் டியூன் அவராக போட்டு பாடிட்டார், நான் எழுதி கொடுத்துட்டேன். அவர் தான் அந்த தொலைந்து போனாலே பாட்டு மியூசிக் பண்ணவர் அவர் தான். நான் ஒரு 10 நிமிஷம் நான் எழுதி கொடுத்தேன், தொலைந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னு அழகாக எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அருமையாக அவர் மியூசிக்காக கொண்டு வந்து அந்த நாதஸ்வரம் பாலை வச்சு அருமையாக கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், நாமளே சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் என்ன ஒன்று சொல்லணும், உங்களை மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சொல்லணும்னா அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை மூட்டை தூக்கி தான் தொழில் நான் ஆரம்பித்தேன். பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளலாம் நான் கிடையாது. ஆனால் எல்லாரையும் எல்லாம் மதிக்கணும், கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நல்லா எடுத்திருக்கேன்னு சொல்கிறத விட தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வேறு வளவளன்னு பேச விரும்பலை. உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிச்சிருக்கேன். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கெல்லாம் காப்பாற்றி கொடுங்க.